ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பர்ப் சூட்டோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் க்ளவுட் ஸ்டோரேஜ் டெஸ்டர். ஸோ அதை எப்படி பயன்படுத்தி நம்ம எப்படி அமேசான், ஏடபிள்யூஎஸ், பக்கெட்ஸ் அண்ட் பல்ப்ஸை கண்டுபிடிக்க போகிறோம், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட வீடியோவுக்கு நீங்கள் புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வரும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கிளவுட் ஸ்டோரேஜ் டெஸ்டர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் மூலயமா நம்ம வெப் அப்ளிகேஷன் டெஸ்டிங் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷனில் ஏதாவது கிளவுட் ஸ்டோரேஜ் சர்வீசஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இட் கேன் பி அமேசான் S3 ஆர் இட் கேன் பி அஜோரே பல்க் ஸ்டோரேஜ் ஆர் கூகுள் கிளவுட் ஸ்டோரேஜ். இதில் அவங்க எது யூஸ் பண்ணாலும் இந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் மூலயமா டிடெக்ட் பண்ணி உங்களோட இஷ்யூஸ் டேப்ல வந்து காமிக்கும். ஓகேங்களா? ஈவன் இங்கே யூசர்ஸில் போட்டிருப்பாங்க லைக் இட் வில் ஸ்கேன் ஃபார் காமன் மிஸ்கான்ஃபிகரேஷன் வல்னரபிலிட்டிஸ். நீங்கள் ஈவன் ஸ்கேனிங்கே பண்ணலனாலும் மேனுவல் டெஸ்டிங் பண்ணாலுமே உங்களுக்கு அது பாப்அப் ஆகும் இஷ்யூஸ் டேப்ல. ஈவன் பக்கெட்ஸ் வந்து எனுமரேட் பண்ணி காக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து லிஸ்டபிள் மட்டும் லைக் என்னென்ன பெர்மிஷன்ஸ் அதில் இருக்கு, வெறும் லிஸ்டிங் தான் பண்ண முடியுமா, இல்லை ஏதாவது நீங்கள் அப்லோட் பண்ண முடியுமா, இல்லை டவுன்லோட் பண்ண முடியுமா, எல்லா திங்ஸுமே வந்து உங்களுக்கு காமிக்கும். அக்சஸ் கண்ட்ரோல் திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். ஈவன் அதுலேருந்து எக்ஸ்போஸ் ஆகிற சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், அதில் ஏதாவது பிஐ இன்ஃபர்மேஷன் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு இஷ்யூஸ் டேப்ல வந்து காமிக்கும். இதுதான். ஓகேவா? நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் லைக் ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா ஈவன் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும். அமேசான் S3 எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, அஜோர் பல்ப் ஸ்டோரேஜ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் அது வந்து ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அதை ஸ்டோர் பண்ணி ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். பட் நீங்க நார்மல் பிசிக்கல் ஹார்ட்வேருக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, லைக் நீங்க அதுல வந்து ஸ்கேலபிள் இருக்கும். இப்போ நீங்க பிசிக்கல் ஹார்ட்வேர்னா நீங்க ஒரு 100 ஜிபிக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்குறீங்கன்னா, உங்களால வந்து 100 ஜிபிக்கு மட்டும் தான் உங்களால ஸ்டோர் பண்ண முடியும். பட் இதுவே வந்து கிளவுட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்கேலபிலிட்டி இருக்கும். அதே மாரி என்ன என்ன வகையான டேட்டாஸையும் நீங்க வந்து ஸ்டோர் பண்ணலாம். அது ஈவன் நீங்க பிசிக்கல் ஹார்ட்வேர்லயும் பண்ணலாம். பட் மெயின் திங் வந்து ஸ்கேலபிலிட்டி தான். லைக் நீங்க நீங்க வச்சிருக்க டேட்டா வந்து அம் கிளவுட் ஸ்டோரேஜ்க்கு மேல இருந்தாலும், நீங்க அதுக்கேத்த மாரி நீங்க பே பண்ணுவீங்க. அம் ஈவன் வந்து அக்சஸிபிலிட்டி நீங்க இன்டர்நெட்ல அது வச்சிருக்கிறதுனால, நீங்க எங்க இருந்து வேணாலும் நீங்க அத ஆக்சஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மெயினா வந்து இந்த பர்ட்டிகுலர் அமேசான் S3 வந்து நீங்க ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல ஸ்டோரேஜ் ரிட்ரீவலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது மெயினா அமேசான் வெப் சர்வீசஸ்ல இன்டகிரேட் பண்ணி யூஸ் பண்ற மாரி இருக்கும். அதுதான் வந்து அமேசான் S3. இதுவே வந்து அஷோர் உடைய பல்க் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட்டோடைய அஷோர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களோட சர்வீசஸ்ல இத வந்து இன்டகிரேட் பண்ணி பயன்படுத்துவாங்க. ஈவன் நீங்க அஷோர்ல வந்து அப்ளிகேஷன்ஸ் இல்ல அப்ளிகேஷன் சர்வீசஸ் இல்ல ஏபிஐ சர்வீசஸ் இது எல்லாமே நீங்க வந்து பயன்படுத்தலாம். ஸோ அமேசான்ல S3ன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அது வந்து சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ் அப்படின்னு அதுக்கான எக்ஸ்டென்ஷன் தான் S3. ஸோ நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? இப்போ நம்ம கிளவுட் ஸ்டோரேஜ் டெஸ்டர்னா என்னன்னு பார்த்தாச்சு. ஈவன் அமேசான் S3 அண்ட் அஷோர் பல்க் ஸ்டோரேஜும் நம்ம பார்த்தாச்சு. கூகுள் கிளவுட் ஸ்டோரேஜ் சிமிலர் டு தட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஏதாவது ஒரு டெஸ்ட் வெப்சைட் எடுத்து நம்ம செக் பண்ண போறோம். அந்த எக்ஸ்டென்ஷன் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பர்ப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பர்ப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்க இதுல கிளவுட் ஸ்டோரேஜ் டெஸ்டர் ஆப் ஸ்டோர்லேருந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு லைக் ஏதாவது ஒரு டெஸ்டிங் வெப்சைட் எடுத்துக்கலாமே. லைக் இப்போதைக்கு நான் வந்து இது எடுத்துக்கிறேன். ஓகேவா? அது வந்து ஆக்சுவலி S3 நீங்க அமேசான் S3 நீங்க பிராக்டிஸ் பண்ணணும், இல்ல எனுமரேஷன் அதெல்லாம் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இது ஒரு டெஸ்ட் வெப்சைட் தான். flaws.cloudன்னு நீங்க என்டர் பண்ணீங்கன்னாவே போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துரும். ஓகேவா? நான் அதுக்கு முன்னாடி பர்ப் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் குடுங்க. ஸோ அந்த பர்ட்டிகுலர் பேஜ்ல ஏதாவது S3 பக்கெட் இருந்தா உங்களுக்கு காமிக்கும். ஸோ இப்போதைக்கு நான் எதுவுமே காமிக்கல. பிகாஸ் நான் வந்து எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இதுல வேற என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு. ஹிண்ட் 1 இருக்கு. இங்க ஒரு லிங்க் இருக்கு பாருங்க. இது வந்து S3 லிங்க் மாரி இருக்கு. யூசுவலா வந்து உங்களுக்கு S3 பக்கெட் லிங்க் வந்து இப்படிதான் இருக்கும். பட் நீங்க டைரக்ட்டா டெஸ்டிங் பண்ற வெப்சைட்ல டைரக்ட்டா உங்களுக்கு இந்த மாரி குடுத்துருக்க மாட்டாங்க. இது நீங்க எங்க போய் தேடணும்னா, ஒண்ணு வியூ பேஜ் சோர்ஸ்ல போயிட்டு நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? அதுல போய் பார்க்கலாம். ஓகே. இப்ப நான் இத ஓப்பன் பண்ணோனயே, இதுல வந்து பக்கெட் வந்து ஓப்பன்ல இருக்கு. ஓப்பன் இன் த சென்ஸ் லைக் லிஸ்டிங் உங்களால பார்க்க முடியுதா? இந்த மாரி தான் வந்து இருக்கும்.
பட் சில நேரத்துல நீங்க ஆக்சுவல் S3 பக்கெட்ட நீங்க ஓப்பன் பண்ணும்போது, அவங்களோட பெர்மிஷன்ஸ் வந்து கரெக்ட்டா இருந்து, லைக் லிஸ்டிங் எதுவும் எனேபிள் பண்ணாம, பர்ட்டிகுலர் யூசருக்கு மட்டும் தான் அத எனேபிள் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, உங்களால இது மாரி பார்க்க முடியாது. ஸோ, இதுல உங்களுக்கு வருதுல இந்த நேம், ஆ இங்க கீன்னு வரும் பார்த்தீங்களா? hint1 HTML இதெல்லாம் வந்து ஃபைல் நேம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் index.html இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஃபைல் நேம்ஸ். இதெல்லாம் நீங்க டைரக்ட்டா நீங்க /index.htmlன்னு போட்டு லோட் பண்ணீங்கன்னா, இந்த மாரி பேஜஸ் வரும். வேற என்ன இருக்கு? logo.pngன்னு இருக்கு. ஸோ, இந்த மாரி ஆ நீங்க கண்டுபிடிக்கிற அந்த கீ வேல்யூஸ் எல்லாமே ஸ்லாஷ் போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ, இங்க ஒரு secret.htmlன்னு இருக்கு. ஓகேவா? கன்சிடர் திஸ் ஆஸ் லைக் யுவர் பிஐ இன்ஃபர்மேஷன் உள்ள ஒரு ஃபைல்னு நீங்க வச்சுக்கோங்களேன். ஸோ, இதில போனீங்கன்னா தெரியும். ஸோ, கங்ராட்ஸ் யூ ஹேவ் ஃபவுண்ட் எ சீக்ரெட் ஃபைல். லெவல் 2க்கு நீங்க போங்க அப்படின்னு சொல்லும். ஸோ, இதில இந்த லெவல் 2ல வந்து காமிச்சிருப்பாங்க தெளிவா. இந்த பக்கெட்டோடைய வீக்னஸ் வந்து எப்படிலாம் வருது? எந்த இடத்துல இப்போ அ அவங்க Amazon S3 பக்கெட் கான்ஃபிகர் பண்ணும்போது, இந்த மாரி வந்து செட்டிங்ஸ் காமிக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூசர் நேம் வந்து குடுத்துருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன பெர்மிஷன்ஸ்லாம் கிராண்ட் பண்ணணும் அப்டின்னா, லிஸ்ட், அப்லோட், டெலீட், வியூ பெர்மிஷன்ஸ், எடிட் பெர்மிஷன்ஸ் அப்டின்னு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த பர்ட்டிகுலர் யூசருக்கு. இங்க வந்து எவ்ரி ஒன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, யார் வேணாலும் இந்த பர்ட்டிகுலர் S3 பக்கெட் வந்து லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்டின்னு வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுவே அவங்க வந்து அப்லோட், டெலீட், வியூ பெர்மிஷன்ஸ் இல்ல எடிட் பெர்மிஷன்னு குடுத்துருக்காங்கன்னா, நம்பளால லைக் சில டூல்ஸ் வச்சு S3 AWS S3 கிளையன்ட் டூல்ஸ்லாம் வச்சு நம்மளோட ஃபைல்ஸ இந்த பர்ட்டிகுலர் பக்கெட்ஸ்ல வந்து நீங்க போட்டு அப்லோட் பண்ணி அ லைக் இது மிஸ்கான்ஃபிகரேஷன்னு நீங்க வந்து ப்ரூவ் பண்ணி ரிப்போர்ட் பண்ணலாம். இட் கேன் பி ஹேக்கர் ஒன் ஆர் எந்த ப்ரோகிராம்ஸ்லயும் VDP இருந்தா நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான S3 பக்கெட் ஃப்ளோ. ஈவன் நீங்க சில Google டாக்ஸ்லாம் நான் குடுத்துருக்கேன். நான் இந்த பர்ட்டிகுலர் பிளாக் படிச்சேன். இது சூப்பரா இருந்துச்சு. ஈஸி பவுண்டி வித் எக்ஸ்போஸ்ட் பக்கெட்ஸ் அண்ட் பக்ஸ் அப்படின்னு பல்ப்ஸ் அப்படின்னு. இதுல சில Google டாக்ஸ் வந்து குடுத்திருந்தாங்க. ஸோ யூசுவலா நீங்க பக்கெட்ஸ வந்து இப்படியும் கண்டுபிடிக்கலாம். பட் நீங்க ஒரு கிளையன்ட் என்கேஜ்மென்ட்ல வொர்க் பண்றீங்க அப்படின்னா, நீங்க மேனுவலா லைக் அந்த பர்ட்டிகுலர் URL மட்டும் தான் உங்களால கண்டுபிடிக்க முடியும். வேற எதுலயும் நீங்க கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த மாரி டைம்ல இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் எக்ஸ்டென்ஷன் வந்து இங்க காமிச்சிருக்கு பாருங்க. S3 பக்கெட் டிடெக்டட்ன்னு காமிக்குதா? ஸோ இந்த பர்ட்டிகுலர் flaws.cloudன்னு இருக்கு. ஸோ இந்த பர்ட்டிகுலர் பக்கெட்ட காமிக்குது. இன்னொரு பக்கெட் நேம் வந்து என்னதுன்னா டாக்ன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து காமிக்கும் உங்களுக்கு. ஸோ இது இருக்கட்டும். ஆம், இப்ப நம்ம பப்ளிக்கா ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இதுல லைக் 2 சாம்பிள் டாக்ஸ் தான் குடுத்துருக்காங்க. பட் இது ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அ புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த டாக்ஸ்லாம் பயன்படுத்தி ஸோ இது வந்து பல்ப் அ அஷ்யூர் பல்புக்கான இது. இது வந்து S3க்கான இது. ஸோ அஷ்யூர் பல்ப்மே வந்து இதே மாரி தான் இருக்கும். ஸோ ஆனா இங்க ஸ்டோரேஜ் நேம் வந்து இந்த மாரி இருக்கும். இங்க கண்டெய்னர் நேம் இருக்கும். இப்படிதான் ஆக்சுவல் URL இருக்கும். ஸோ, இதுல சில எக்ஸாம்பிள்ஸ் குடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு கம்பெனி நேம் இருக்குன்னா, அந்த கம்பெனி நேம் டாட் பல்ப் டாட் கோ டாட் விண்டோஸ் டாட் நெட் இந்த மாரி சாம்பிள் சப்டொமைன்ஸ் நம்ம இருக்கும்ல, அதே மாரியே வந்து கிளவுட் டாட் இமேஜ் டாட் பேக்கப் டாட் இந்த மாரி. ஸோ, கூகுள் டாக் பயன்படுத்தி நீங்க ஒவ்வொரு கம்பெனி நேமுமே வந்து இந்த மாரி சர்ச் பண்ணீங்கன்னா, ஏதாவது ஒரு பல்ப் வந்து உங்களுக்கு தென்படும். ஓகேவா? இப்ப நான் சில கூகுள் டாக்ஸ் வச்சு நம்ம ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் S3 பக்கெட்ல ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஓகே. இங்க வந்து ஒரு வெப்சைட்ல மேப் APIன்னு இருக்கு. இதுல ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே. ஓகேவா. சில S3 பக்கெட்ல நீங்க லிஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாரி அக்சஸ் டினைன்னு வரும். விச் மீன்ஸ் தே ஹேட் செட் பெர்மிஷன்ஸ் ப்ராப்பர்லி. பட் இருந்தாலும் நம்ம இங்க பக்கெட் நேமோட குடுத்து பார்ப்போம். ஏதாவது கிடைக்குதான்ட்டு. யூட்டிலிட்டீஸ் எடுத்துட்டு மேப் APIன்னு இருக்கா? ஓகே. அதுவும் அக்சஸ் டினைன்னு தான் காமிக்குது. வேற டாக் வந்து பயன்படுத்தி பாருங்க. இல்ல நெறைய URLs உங்களுக்கு இந்த மாரி காமிக்கும். நெறைய பேரு கோஆர்டினேட் வெப் PDFs வந்து இருக்கு. அட்மின் கைட் இந்த மாரி நெறைய ஃபைல்ஸ வந்து அவங்க ஸ்டோர் பண்ணியிருக்க ஃபைல்ஸ்லாம் வந்து வெளியில காமிக்குதுன்னு நெனைக்கிறேன். ஈவன் நான் ஒரு ஆ வெப்சைட்டோட அ S3 பக்கெட் வந்து லிஸ்டட் ஆயிருந்தது. இ இதுல ஏதாவது பயன்படுத்தி பார்ப்போம்.
லாகிங் இன்டு த ப்ரோக்ராம். ஓகே, இதெல்லாம் யூஷுவலா தான் இருக்கு. இதுல எதுவும் இங்க ஒரு இது இருக்கு. ஓகே, யூசர் டீடைல்ஸ். விச் மீன்ஸ் இதுல சில சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஆம், இது ஒரு கம்பெனியோட லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், எம்ப்ளாயி ஐடி, டிபார்ட்மெண்ட், அட்ரஸ், சிட்டி, கண்ட்ரி, என்ன ரோல், அவங்களோட பேரு, அவங்களோட இமெயில் ஐடி, அவங்களோட பாஸ்வேர்ட். மேபி இது டம்மியா கூட இருக்கலாம். நாட் ஷியோர். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். காலேஜ், சில காலேஜஸோட S3 பேக்கெட்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த பர்ட்டிகுலர் வீடியோ வந்து இதெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்ற ஒரு உள்நோக்கம்லாம் இல்லை. அதனால தான் நம்ம டிஸ்க்ளைமர்லேயே கொடுக்குறோம். இது வந்து ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். அப்புறம் இந்த வீக்னஸ்லாம் இப்படி இருக்கு, இதை எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, இல்லை லெஜிட்டிமேட்டான ஆளுக்கு எப்படி வந்து ரிப்போர்ட் பண்ணுறது, அதுதான் வந்து இந்த பர்டிகுலர் வீடியோவோட இன்டென்ஷனே. ஓகேங்களா? ஸோ இப்போ பல்ப் ஸ்டோரேஜில் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே, இதுவும் ஒரு XLS ஃபைலுன்னு தான் நினைக்கிறேன், பல்ப் ஸ்டோரேஜில் இருக்கிறதும். ஸோ அதான் டைரெக்டாக உங்களுக்கு சேவ்னு காமிக்குது. இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு கிடைக்கும். ஃபைல்ஸாக இருக்கலாம், இல்லை டைரக்டரிஸ். இங்கே முன்னாடி இருக்குல்ல, இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ ரேண்டமாக உங்களுக்கு கிடைக்கிறதான். இதை நீங்கள் எப்படி கூகுள் டாக்ஸ் வச்சும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லைக் நீங்கள், நான் சொன்னேன்ல, நீங்கள் ஏதாவது ஒரு கிளைண்ட் என்கேஜ்மெண்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்ட்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், S3 பக்கெட் கண்டுபிடிச்சிருக்கு. GS பக்கெட்டுங்கிறது மேபி கூகுளோட கூகுள் ஸ்டோரேஜ் பக்கெட் தான் வந்து GS பக்கெட்னு காமிக்குது. ஓகேவா? யா, ஐ கெஸ் இந்த பர்ட்டிகுலர் கூகுள் டாக் GitHub ரெபாசிட்டரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதில் உங்களுக்கு நிறையா திங்ஸ் வந்து கிடைக்கும். மேபி ஐ கெஸ் இதை தான் நான் ட்ரை பண்ணேன்னு நினைக்கிறேன். யா, இதுதான். ரைட். ஓகே. ஸோ இதில் உள்ள டாக்ஸ்லாம் ட்ரை பண்ணீங்கன்னா ஆக்சுவல் உங்களுக்கு நிறைய S3 பேக்கேஜ் என்னென்னலாம் இப்பயுமே நிறைய லைக் தௌசண்ட்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ் வந்து அவங்களுக்கு S3 பக்கெட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி பெர்மிஷன் செட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதனால திங்ஸ்லாம் நடக்குது, இந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆகுது வெளியில். ஓகேங்களா? மேபி ஈவன் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் பேக் வந்து ஏதோ ஒரு பஸ் டிக்கெட் அப்ளிகேஷனில் வந்து டிக்கெட் புக்கிங் அப்ளிகேஷனில் இந்த மாதிரி பஸ் டிக்கெட் புக் பண்ணிட்டு அவங்களோட சைட்டில் சும்மா ஏதாவது பக்கு கிடைக்குதான்னு பார்க்குறப்போ இந்த மாதிரி அவங்களோட MP3 ஃபைல்ஸு, அவங்க யூஸ் பண்ற இமேஜஸ் எல்லாமே வந்து பஸ் இமேஜஸ், அது எல்லாம் வந்து அவங்க S3 பேக்கேஜ்ல போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ ஈஸியா லைக் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணா வியூ பேஜ் சோர்ஸ்லயே வந்து கிடைச்சிருச்சு. லைக் அதுல பெர்மிஷன்ஸும் அவங்க எதுவுமே செட் பண்ணல. பிகாஸ் அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணாலும் எந்த ஒரு யூஸும் இல்ல. பட் நமக்கு சொல்லலாம், ஓகே இந்த மாரி பண்ணுங்க அ அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். அவங்களோட டிபார்ட்மெண்ட் லைக் அவங்களோட மேனேஜ்மெண்ட் கிட்ட போயிட்டு. ஓகேவா? ஸோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆம், என்ன சொல்றது? உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, அவ்வளவுதான். பட் அந்த வீக்னஸ பயன்படுத்தி நீங்க அவங்களோட கம்பெனிஸ்ல போயிட்டு பெனிட்ரேட் பண்ணீங்கன்னா, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. பிகாஸ் இட் நீட்ஸ் டு பி லீகலி டன் வாட்டெவர் இட் கேன் பி. ஓகேவா? ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃபேமிலி. தேங்க்ஸ் கைஸ். See you in next video.